எங்களுடைய விவசாய சங்க தோழர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்குமே எங்களுடைய நெஞ்சார்ந்த சாத்தான்குளம் தென்பகுதி விவசாய சங்கத்தின் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி நாங்கள் வந்து பார்க்க வந்திருக்க இடம், அதாவது சுப்ராயபுரம் அணைக்கட்டு இருக்குது. அதாவது சுப்ராயபுரம் அணைக்கட்டுனா சடைநீர்லேருந்து தண்ணி வந்து நேரே சுப்ராயபுரம் அணைக்கட்டுக்கு வந்து வைரவந்தருவை புத்தந்தருவை அந்த சைடு நேரே கரிமேனி ஆற்றில் கல்லாநேரி புல்லாநேரிக்கு போகிற ஏரியாவுக்கு முன்னாடி, அணைக்கட்டுக்கு முன்னாடி ஒரு 1 கிலோமீட்ரு 1.25 கிலோமீட்டர் இருக்கும். அதில் ஒரு தடுப்பணை இருக்குது. இந்த தடுப்பணையில் 5 அடி உயரத்தில் தண்ணி நின்று நிறைஞ்ச பிறகு தான் தண்ணி தாண்டி விழுந்து இங்கே கரிமேனி அதுக்கு அங்கே சுப்ராயபுரம் அணைக்கட்டுக்கு வரோம். போன தடவை என்ன பிரச்சனை, ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த தடுப்பணையில் தண்ணி 5 அடி நிற்கிறதுனால சைடில் தண்ணி பாஞ்சிட்டு போயிடுது, தோட்டக்காடு வழியாக தண்ணி பிச்சுட்டு போயிடுது. அது சேதாரத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு ஒரு 2 வருஷமாகவே ஒரு பெரிய ஆர்குமெண்ட் நடந்து, பிறகு கடைசியாக கலெக்டர் ஐயா அந்த ஸ்பாட்டுக்கு ஆய்வு செய்ய வரும்போது அப்போ இருந்த கலெக்டர் ஐயா எங்களுடைய மதிப்புக்குரிய மேன்மிகு இளம் பகவத் கலெக்டர் ஐயா இருந்தாப்புல. அந்த கலெக்டர் ஐயா விவசாயிகளுக்கு உற்ற தோழராகவும் அப்படியே விவசாயிகளை நேசிக்கிற ஒரு அன்பு செலுத்துகிற கலெக்டர் ஐயாவாக இருந்தாங்க. அவங்க தான் நாங்கள் அவங்ககிட்ட சொன்ன அந்த இடத்துல வச்சு சாத்தான்குளம் தென்பகுதி விவசாய சங்கம் என்ன சொன்னோம்னா, இதை உடைச்சில்னா, இதை 5 அடியிலேருந்து ஒரு 3 அடியாக உடைச்சில்னா அதனுடைய உறுதித்தன்மை போயிடும். உறுதித்தன்மை போயிட்டுனா நாளைக்கு அது சுத்தமாக டேமேஜ் ஆகி வேஸ்ட்டாக போயிடும். அதனால் 2 சைடுக்கும் ஒரு மதகு மாதிரி அமையுங்க. ஒரு மதகு மாதிரி அமைச்சா அங்கே தண்ணி ஓங்கி அங்கே கூட வரும்போது இதில் திறந்து விட்டினா போதும், ஆட்டோமேட்டிக்காக தண்ணி அங்கே போயிடும். இங்கே கொஞ்சம் அடி குறைஞ்சிரும். 5 அடினா ஒரு 3 அடியிலே நின்றுடும், தண்ணி வெளியே போயிடும். அப்படின்னா அதை உடைக்கண்டியதே இல்லை. 2 மதக 2 சேடம் வைங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். தண்ணி குறையிற நேரம் அதை ஆமாம், தண்ணி குறைஞ்ச உடனே அங்கே இதை அடைச்சிருவாங்க. அங்கே தேங்கி நிற்கிறது, அதாவது தடுப்பணையில் உள்ள அங்கே அந்த சைடு இதுக்கு அங்கே அது அங்கேருந்து சாத்தானத்துலேருந்து வர்ற பகுதி அதுக்கு அங்கே தேங்கி நின்றுடும் நம்ம இதை அடைச்சிட்டோன்னா அப்படின்னு சொல்லிருந்தோம். ஆனால் 2025 கடைசியில் கரெக்டாக கலெக்டர் இளம் பகவத் ஐயா உண்மையாகவே அவள் அந்த நாங்கள் என்ன சொன்னோமோ அதே மாதிரி 2 சைடுக்கும் ஒரு மதகு அமைச்சது மட்டும் முக்கியம் இல்லை, கள்ளச்சாய்கள் போட்டு திறந்துடுறாங்க சிலவங்க அப்படிங்கிற காட்டி மேல் பகுதியில் பூட்டும் போட்டு ரொம்ப பெர்ஃபெக்டாக சொன்னதை 2 சைடுமே கட்டியிருக்காங்க. உண்மையாகவே போன கலெக்டர் ஐயா அவர்களுக்கும் இதனுடைய பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கும் மற்ற இதுக்கு ஆய்வு செய்த அனைத்து அதிகாரிகளுக்கும் நாங்கள் எங்கள் சாத்தான்குளம் தென்பகுதி விவசாய சங்கம் சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இவன் சாத்தான்குளம் தென்பகுதி விவசாய சங்கம். இதில் வந்திருக்கிறது எங்களுடைய சங்கத்தினுடைய துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் அவர்கள், எங்களுடைய சாத்தான்குளம் தென்பகுதி விவசாய சங்க செயலாளர் பெரியசாமி அவர்கள். ஒரு ஆய்வு செய்ய வந்தோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இப்படி ஒவ்வொன்று நடக்கிறத உங்கள் மக்களாகிய நம்ம வெளியெல்லாம் நம்ம மக்கள் இருப்பாங்க, அவங்களும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இது ஒரு காணொலியாக நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நன்றி, வணக்கம்.